2026 தமிழ் புத்தாண்டு மகரம் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? ஸோ மகர ராசிக்கு தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சின்ன அளவிலான சாதனைகளாக இருக்கட்டும், பெரிய அளவிலான சாதனைகளாக இருக்கட்டும், சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ், பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், சின்ன இலக்குகள், பெரிய இலக்குகள், சின்ன விதமான லாபம், பெரிய விதமான லாபம், வெற்றிகள், இது எல்லாமே ஒருத்தருக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் இவங்களுக்கு நல்ல ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும். கூட்டு முயற்சியால் லாபம் வந்து பார்ப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸில் பெரிய ப்ராஃபிட் வந்து பார்ப்பாங்க. அண்ட் வந்து வெளிநாடு சார்ந்த துறையில் இருக்கிறாங்க, வேலையில் இருக்கிறாங்க, அதே மாதிரி பிஸ்னஸ் கூட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா இதிலெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் அண்ட் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள். அந்த வெற்றி வாய்ப்புகள் லாபம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல சாலிடான பெர்மனண்டான ஒரு கொலாபரேஷன் இதெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஸோ அதற்கான ஆக்ஷன்ஸை ஆப்வியஸ்லி இவங்க எடுப்பாங்க. ரொம்ப தீவிரமாக அதில் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு செயல்பாடுகள் இவங்களுக்கு பெரிய விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னு இருக்கு. இந்த 2026 மகரம் ராசிக்கார ஆண்களுக்கு அவங்களுடைய வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை எப்படிப்பட்ட ஏற்றங்கள் இல்லைன்னா மாற்றங்களை கொண்டு வரப்போகுது? ஆண்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நிறைவானதாக இருக்கும். ரொம்ப வந்து அவங்க ஃபுல்ஃபில்லாக இருப்பாங்க. அதாவது சந்தோஷப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். எஸ்பெஷலி இதில் நிறைய பேர் 90% ஆண்கள் வந்து தனியாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், நம்மளுக்குன்னு ஒரு துறையை உருவாக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் பேட்டர்னை உருவாக்கலாம், அந்த ஒரு மோட்டிவ்ல வந்து போவாங்க. ஸோ அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை வந்து கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போது அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக ஒரு திருப்தியான சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த ஸ்டேட்டஸை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அவங்களுடைய வரவு என்ன, செலவு என்ன, என்ன சேவிங்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான அசெட்ஸ் இருக்குது, இது எதுவுமே மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை கூட ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணாமல் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களை எல்லாமே அவங்களோட மட்டும் வச்சுக்கிட்டா நல்லது, தப்பிச்சிடலாம் பிரச்சனைகள்ல இருந்து. அப்படி மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா அதனால பாதிப்புகள் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும்போது அது ரொம்ப நிலையானதாக இருக்கும். கடந்த காலமாக வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குமா இருக்காதா, அது வந்து பிரேக்கப் ஆகிடுமா, இல்லை இப்படியே வந்து ஒரு மாதிரி தொங்கல்ல இருக்குது, ஜக்லிங்லே இருக்குது, இது என்னதான் இது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் இருந்திருந்தாங்கன்னா ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்க பயப்பட வேண்டாம். எல்லாமே அவங்க எப்படி இதை கொண்டு போகணும்னு நினச்சாங்களோ, அவங்களுக்கு என்ன தீர்வு வேணும்னு நினச்சாங்களோ அந்த தீர்வு கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்காக நிலையானதாக இருக்கக்கூடிய மாறக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக மாறும். ஸோ அதற்கான மெயினான விஷயங்கள்லாம் இவங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். பெண்களுக்கு அவங்களுடைய வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை சார்ந்து எப்படிப்பட்ட மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? ஸோ பெண்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு புதிய திருப்பு முனைகள் இருக்குது, புதிய மாற்றங்கள் இருக்குது, புதிய தொடக்கங்கள் இருக்குது. அந்த புதிய நியூ பிகினிங் வந்து இவங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளாக கண்டிப்பாக இருக்கும். எனக்கு வேலையே இல்லை, என்னோட பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு, எனக்கு கிளைண்ட்ஸே வரமாட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் புதிய உருவகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப பேலன்சிங்காக இருக்க போகுது. இவங்க கடவுள்கிட்ட பணம் ரீதியாக ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேலன்ஸ்டாக இருப்பாங்க. எதையுமே எடுத்தவும் கவிழ்த்தவும் செய்யாமல் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ்டாக செய்வாங்க பணம் ரீதியான விஷயங்கள். அது வந்து அவங்களுக்கு நல்ல நன்மையை வந்து கொடுக்கும்னு சொல்லலாம்.
ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்க போகுது. நான் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், அதுலேருந்து வெளியேற முடியல, அந்த நபரை என்னால் மாற்றவும் முடியல, இதனுடைய முடிவு என்னதான் இருக்கும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய முடிவு காலம் பிறக்கும், எண்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன், ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு க்ளோஷருக்கே போக மாட்டேங்குது, ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் அது இவங்களுக்கு ஃபேவரான பாசிட்டிவான ஒரு க்ளோஷருக்கு வந்து போகும். ஸோ அப்படியான ஒரு கம்ப்ளீஷன் வந்து இருக்கு. 2026 மகரம் ராசிக்காரங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, அதே மாதிரி அவங்க வழிபட வேண்டிய கோவில் என்ன? மகர ராசிக்கு தமிழ் புத்தாண்டுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்க எந்த முருகர் கோவிலை வழிபடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த முருகர் கார்டு சொந்தமா வாங்கி நீங்க வீட்டுல இருந்தபடியே தினமும் முருகர் தரக்கூடிய மெசேஜ் உங்க கையாலே எடுத்து நீங்க பார்க்கணும்னா டிஸ்பிளே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த முருகர் கார்டை சொந்தமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மகர ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், அதாவது முருகர்கிட்ட அதிசயங்கள் ஏராளமா இருக்கு. அவர் நினைச்சா யார் வாழ்க்கையும் எப்படி வேணாலும் வந்து மாற்ற முடியும். அது ரொம்ப கால நேரம்லாம் எடுக்காது, உடனே வந்து மாறிடும். ஸோ அப்படி உங்களுடைய லைஃப்லயும் ஒரு நல்ல நல்ல ஆச்சரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க முருகருடைய, அதாவது முருகருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எந்த விஷயங்கள்லாம் முருகருக்கு உகந்தது இல்லை, ஸோ அவருடைய பிரின்சிபிள்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு நீங்கள் முருகர் கைடன்ஸ் படி நீங்கள் வந்து போக ஆரம்பிக்கணும். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா முருகருக்கு பிடிக்கல அப்படின்றது உங்களுடைய உள்ளுணர்வே வந்து இன்ஸ்டிங் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கணும், கையாள ஆரம்பிக்கணும். அப்போது முருகர் வழியில் நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும். அது வந்து ரொம்ப காலத்துக்கு இழுக்காம உடனே அந்த மாறுதல்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. நீங்க எந்த கோவிலை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது மருதமலை முருகரை நீங்க அடிக்கடி தரிசனம் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அதிசயம் நிறைந்ததா மாறும்.